வேலண்டைன்ஸ் டே ஞாபகத்துக்கு மலரும் நினைவுகள், மலர்ந்த நினைவுகள். அது என்ன பூவா? ரோஜா. நான் மட்டும் தான் பேசுவேன். அது வந்து காதல் ரீசன், காதல் பூ, காதல பூ. சோ இப்ப வந்து நம்ம என்ன பேச போறோம்னா ஒவ்வொருத்தவங்க கதையை பத்தி பேச போறோம். சரிங்களா? யார் யாரு என்ன நம்ம நான் வந்து கடைசி சொல்றேன். இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னா தொடர்ந்து பாருங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னது என்ன சொன்னா நம்ம போய் உட்கார எதுக்கு வாங்குங்கள் விளையாடலாம். உன்னை பாக்குற மக்களுக்குலாம் நீ வந்து ஏதாவது பிக்கப் சொல்லலாம். நீ வந்து இன்னைல இருந்து லவ் குருவா யாரோ ஸ்னாப் போடுறாங்க, அதுல இருக்க லைன்ஸ் எல்லாம் எடுத்து உனக்கு வாசிக்கிறான். சொல்லு ஏதாவது பிக்கப் லைன் சொல்லு. இல்ல நான் வந்து கேல்வின் அனுப்புனேன். கேள்விக்கு எதுக்கு நீ அனுப்புற? புடிச்சிருக்கா சொல்லு. நான் பரவாயில்ல, இதெல்லாம் தயங்காம சொல்லு, நாங்க வந்து சேர்த்து வைக்கிறோம். அப்படியா கேள்வினா இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இது ஏதோ எதிர்பார்த்து வந்தோம், நிறைய லவர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். நைட்டு தான் வருவாங்க போல, அதனால நம்ம வீட்டுல நைட்டு வெளியே போனா எங்க வீட்டுல அடிச்சு போடுவாங்க. நீங்க எல்லாம் வந்து லவ் பண்றப்ப வந்து ஏதாவது ஆள்கிட்ட சொல்லிட்டு போவீங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க போறோம் அப்படி இப்படின்னு. எங்க மாதிரி பசங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது போறோம்னா நானும் வரேன் வாங்க. யாருமே இல்ல, ஒரு சும்மா 2-3 ஜோடிங்க இருக்காங்க. சரி ஓகே, நல்லா இருந்துட்டு போட்டோம். இவன் என்னன்னா இவன் முன்னாடி சுத்திட்டு இருக்கான். நான் வந்து ஒரு வீடியோ சரி கண்டென்ட் எடுத்து ஒரு வீடியோ பண்ணலான்னு வந்தா இவன் முன்னாடி சுத்திட்டு இருக்கான். வியாதியா அது உட்காந்துக்கிட்டே எந்திரல ஆய் போனா கூட ஆய் போனா எல்லாம் உட்காந்து தலையில வணிப்பாங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். சொன்னேன்ல உங்களுக்கு ஒரு கதை ஒண்ணு, தம்பி கதை. இப்போ வந்து நீலாம் ஹிந்தி படிக்க ஆசைப்பட்டிருக்கியாடா? நீலாம் ஆசைப்பட்டிருக்கியாடா? ஆசைப்பட்டு நீ இப்போ ஆசைப்பட்டிருக்கியா? இல்லையா? நானே ஹிந்தி கிளாஸ்லாம் போயிருக்கேன். ஒரு 3 எக்ஸாம் கிட்ட, 2 எக்ஸாம் கிட்ட முடிச்சிருக்கேன். ஆமா, நான் துபாயில கக்கசிகளோட கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தீங்க? வேலைக்கு போகணும், எக்ஸ்ட்ரா நாலேஜ், எக்ஸ்ட்ரா திறமைகள்லாம் வளர்த்துக்கிறதுக்காக சைடில் லாங்குவேஜ் ஏதாவது படிப்பாங்க. இங்கிலீஷு, தமிழ் நமக்கு தெரியும். சரி, வேற யாராவது தமிழ் படிப்பாங்க, சரி ஹிந்தி படிப்பாங்க, அதெல்லாம் படிப்பாங்க. தம்பி என்ன பண்ணிருக்காருன்னா, சேட்டு பொண்ணுங்களை பாக்குறதுக்காகவே தமிழ் சேட்டு பொண்ணுங்களை பாக்குறதுக்காகவே ஹிந்தி படிக்க போயிருப்பாரு. அதாவது இவனுக்கு என்ன மூளை இருக்குன்னு தெரியல, வீட்டுல கழிச்சு வச்சிட்டானா என்னன்னு தெரியல. அம்மா கிட்ட சொல்லியிருக்கான், அந்த மாதிரி நான் வந்து ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். அவங்க அம்மாவும் வந்து சரி என் பிள்ளை வந்து ரொம்ப மெச்சூர்ட் ஆயிடுச்சு, இப்பயே வந்து குடும்பத்தை பாத்துக்கணும், அம்மா நான் ஆர்மி போறேன்னா ஹிந்திக்கு தெரிஞ்சாதாம்மா அங்கெல்லாம் நல்லா சர்வை பண்ண முடியும். ஆசை இப்ப எங்க உட்காந்துருக்க ரோட்ல மாதிரி ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்லியிருக்கான். அவங்க அம்மாவும் சரின்னு ஒரு ஹிந்தி கிளாஸ்ல போய் சேர்த்து விட்டுருக்காங்க. இங்க நல்ல மாதிரியே உட்காந்துருக்கான். ஹிந்தி கிளாஸ் சேர்த்து விட்டுருக்காங்க. தம்பி அங்கேயும் படிச்சிருக்கான், போய் பார்த்துருக்கான். சேட்டு பொண்ணுங்க யாருமே இல்லை. சரி, அதுக்கடுத்து 2வதா மதியமாவாடா அது என்ன இல்ல சாயங்காலம் தான் போய் இங்க யாரும் இல்லைன்னு சொல்லி டீச்சர் சரி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ்ல சேர்ந்திருக்கான். அதாவது இவனுக்கு ஹிந்தி தெரியுமா, அவங்களுக்கு தெரியாதான். அந்த மாதிரி கோச்சிங் தெரியும். சரி டீச்சர் சரி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் போயிருக்கான். அங்க போய் சேட்டு பொண்ணுங்க இருக்காங்களான்னு பார்த்திருக்கான், இல்ல. சரி, இன்னொரு கிளாஸுக்கு போயிருக்கான். அங்க போய் சேட்டு பொண்ணுங்களை பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் இல்ல. இப்படியே 3 வருஷத்தை கடத்திட்டான். 3 எக்ஸாம் முடிச்சு பாஸ் ஆகி 3 எக்ஸாமையும் கடத்திட்டான். கடைசியில பார்த்தா இவனுக்கு வந்து சொல்லிக்கிறான், எப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷம் வேஸ்ட் பண்ணோமே, சேட்டு பொண்ணுங்களுக்கு ஏற்கனவே ஹிந்தி தெரியும், எது கிளாஸ்க்கு வராங்கன்னு. பயங்கரமான ஆளா இருக்கேடா, தோத்துக்கிட்டே இருக்கேடா, ஜெயிக்கிறேன்டா.